நீங்க முருக பக்தரா சொந்தங்களே? அப்படின்னா இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி அருள் செய்வார்? எப்படி வழிபட்டா முருகனின் அருளை பெறலாம்? முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள் என எத்தனை கதைகள் முருகப்பெருமான் பற்றி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தன்னுடைய பக்தர் ஒருத்தர் செய்த தவறுக்காக கோவப்பட்டு அவரை கடைசி வரை முருகன் மன்னிக்காமல் இருந்த கதை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்க? முருக பக்தர்கள் எந்த தவறை செய்தால் முருகன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றதுக்கு உதாரணமா இப்போ இந்த கதையை நான் சொல்றேன், கேளுங்க. வணக்கம் சொந்தங்களே. முருக பக்திக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் உள்ளிட்ட சிலரை சொல்லலாம். இவங்கள முருகன் மீது தீராத பக்தி மட்டும் இல்லாம முருகனையே பல முறை நேரில் கண்டவர்கள்ல ஒருவர் தான் பாம்பன் சுவாமிகள். முருகனை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக சுடுகாட்டின் மத்தியில ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள அமர்ந்து முருகனை நினைத்து கடும் தவம் புரிகிறார். யாரு? பாம்பன் சுவாமிகள். பல சோதனைகள், துன்பங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் முருகர் அவருக்கு அருள் புரிந்தார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி தன் மீது பக்தியில் சிறந்து விளங்கிய அதே பாம்பன் சுவாமிகள் செய்த ஒரு தவறுக்காக அவரை கடைசி வரை முருகப்பெருமான் மன்னிக்கவே இல்லையா. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சுவாரஸ்யமா இருக்கா? சரி, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முருகன் மீதான பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு பலருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய பாம்பன் சுவாமிகள் தான் முருக பக்தராக இருப்பவர் எந்த தவறை செய்யவே கூடாது, எந்த தவறை செய்தால் முருகன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றதுக்கும் உதாரணமாக இருந்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகளோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் அவரை முருகன் கடைசி வரை மன்னிக்காதற்கு காரணம். இது முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சம்பவம். சரி, உடனே அந்த சம்பவத்தை சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. உங்களை காத்திருக்க வைக்கல, சொல்லிடுறேன். ராமேஸ்வரத்துல எளிய குடும்பத்துல பிறந்த பாம்பன் சுவாமிகள் சின்ன வயசுலயே முருகப்பெருமான் மேல ரொம்பவே அதீத பக்தி கொண்டவரா. தினமும் முருகனை வழிபடுறது மட்டும்தான் அவருடைய வாழ்நாள் நோக்கம் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்தாரு. முருகப்பெருமான் மீது ஏராளமான பாடல்களை இயற்றிய பாம்பன் சுவாமிகள் முருகனுக்குரிய அந்த சக்தி வாய்ந்த பாடல்களை ஒன்றான குமாரஸ்தவம் பாடல் சண்முக கவசத்தை 1891 இயற்றுறாரு. உலக இன்பங்கள்ல விருப்பம் இல்லாம முருக பக்தியில ஒன்றியிருந்த பாம்பன் சுவாமிகளுக்கு விதிவசத்தால திருமணம் நடைபெறுது. இருந்தாலும் திருமண வாழ்க்கையில ஆர்வம் இல்லாம துறவரம் ஏற்பதையே அவருடைய மனம் விரும்புச்சு. அப்போ காவி உடை, கழுத்துல ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு துறவரம் ஏற்க தயாராகிறார். துறவரம் ஏற்று பழனி முருகன் கோவில்ல போய் தஞ்சம் புகுந்துடுறது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டார். தன்னுடைய இந்த முடிவை அவங்க நண்பர் ஒருத்தர் கிட்ட தெரிவிக்கிறார். அதுக்கு அவரு, பழனி வருவதற்கு உனக்கு முருகன் உத்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. முருகன் மீது இருந்த பக்தி, துறவரம் ஏற்கணும் அப்படின்ற ஆசை, இது காரணமா ஆர்வ மிகுதியால ஆமா முருகர் எனக்கு பழனிக்கு வர உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு போய் சொல்லிட்டாராம். அன்னைக்கு இரவு பாம்பன் சுவாமிகளோட கனவுல தோன்றின முருகன், நான் எப்போ உனக்கு பழனிக்கு வர உத்தரவு கொடுத்தேன், எதுக்காக அப்படி பொய் சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு பாம்பன் சுவாமிகள், உன் மேல வச்ச பக்தியின் காரணமாவும் பழனி வரணும்ன்ற ஆர்வத்தோட காரணமாவும் தான் அப்படி பொய் சொல்லிட்டேன் முருகா அப்படின்றார். அதுக்கு முருகப்பெருமானோ, நானாக அழைக்கும் வரை நீ பழனிக்கு வரவே கூடாதுன்னு பாம்பன் சுவாமிகளுக்கு கட்டளை போட்டுட்டார். முருகனுடைய உத்தரவுப்படி அவர் அழைத்தால் தான் பழனிக்கு போகணும்ன்ற உறுதியோட இருந்தாராம் பாம்பன் சுவாமிகள். உலகம் முழுவதும் எத்தனையோ முருகன் கோவிலுக்கு போய் முருக சேவை பண்ணி முருக பக்தியை பரப்பின பாம்பன் சுவாமிகளுக்கு அவர் இறக்கும் வரை பழனி கோவிலுக்கு வர முருகன் அழைக்கவே இல்லையா. முருகன் உத்தரவை மீறக்கூடாது அப்படின்றதுனால பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் அவர் கடைசி வரை போகவே இல்லைங்க. தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் பக்தியின் காரணமாக சொன்னாலும் பொய் சொல்வதை மட்டும் முருகன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இதற்கு பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு அருமையான சம்பவமே உதாரணம் என்று கூறி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆகா, இனிமே பொய்யே சொல்லிடக்கூடாதுப்பா முருக விஷயத்துல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. எதுவோ அவர்கிட்ட தஞ்சம் புக போறோம்னு ஆகி போச்சு. அதை உண்மையாவே நம்ம சொல்லி உண்மைய சொல்லியே நம்ம இது பண்ணுவோம். இந்த விஷயத்துல நம்ம பொய் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, இது உண்மையா இது பொய்யா, இது பண்ணா இது தப்பா இது ரைட்டா. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இனி முருகன் விஷயத்துல எந்த பொய்யுமே சொல்லக்கூடாது. ஏன் முருகன் விஷயத்துல மட்டும் இல்ல, எந்த விஷயத்துலயுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ரைட்டுங்களா? இந்த வீடியோ
இல்ல உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பழனிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா அவர் உத்தரவு கொடுத்தாதான் நம்ம பழனிக்கு போகணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு உத்தரவு வந்து போய் தான் நம்ம வந்து பழனிக்கு போயிருப்போம். நாளா பழனிக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களாம் பழனிக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த அனுபவங்களை. மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது. நன்றி, வணக்கம்.